அப்போ அப்பூஸ்தலத்துக்கு நம்ம அங்கதான் போகணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய இந்த கோவில் கிட்டத்தட்ட 1700 வருடங்கள் பழமையான ஒரு கோவில். இது பல்லவ மன்னர்கள் மற்றும் சோழ மன்னர்களால கட்டி நிறைய புனரமைப்பு பண்ணப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகங்கள், அதாவது வாசுகி நாகம், ஆதிசேஷன் முதல்பட்ட நிறைய நாகங்கள் இங்க சிவபெருமான வழிபட்டதா சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு போனோம்னா கட்டாயமா நீங்க நினைக்கிறது நடக்கும். நான் நிறைய விஷயங்களை நினைச்சிருக்கேன். இந்த இடத்துல போய் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோடைய தொன்மையான கோவில்களை பார்த்துட்டு இருக்க இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவிலை பார்க்க போறோம். என்ன விசேஷம் அப்படின்னா, பஞ்சபூத ஸ்தலங்கள்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெருப்புக்கு திருவண்ணாமலை, காற்றுக்கு காளஹஸ்தி, நிலத்திற்கு ஏகாம்பரேஸ்வரர் கோவில், ஆகாயத்திற்கு திருச்சிற்றம்பலம், அதாவது நம்மளுடைய சிதம்பரம் கோவில், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலா அப்பூஸ்தலம், அதாவது தண்ணீருக்கு திருவானைக்காவல் நம்மளுடைய திருச்சியில இருக்கு. அப்போ அப்பூஸ்தலத்துக்கு நம்ம அங்கதான் போகணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய வட திருவானைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா, நம்ம திருப்போரூருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய செம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல இருக்கு. இந்த கோவில்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற சுயம்பு லிங்கம், அதுக்கு கீழே ஒரு நீர்நிலை இருக்கு. அந்த நீர்நிலையில இருந்து தண்ணி எப்பவுமே அந்த லிங்கத்தை தொட்டுட்டு இருக்கும். அதனாலதான் இத அப்புஸ்தலம், அதாவது நீர்ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த நீர் வற்றி போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனாலும் அப்படி ஒரு அமைப்பு அந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோவில்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த கோவில் கிட்டத்தட்ட 1700 வருடங்கள் பழமையான ஒரு கோவில். இது பல்லவ மன்னர்கள் மற்றும் சோழ மன்னர்களால கட்டி நிறைய புனரமைப்பு பண்ணப்பட்ட ஒரு கோவில். எந்தெந்த சோழ மன்னர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 63 நாயன்மார்களில் ஒருத்தரான கோச்செங்கண்ணன் அப்படின்ற 63 நாயன்மார்கள்ல ஒருவரான கோச்செங்கட் சோழன், அவருடைய இன்னொரு பேர் செங்கண்ணன் கூட சொல்லுவாங்க. அவருக்கு குழந்தை பாகியம் இல்லாம சிவபெருமானை இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணா பாகியம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டு இந்த கோவில்ல பூஜை பண்ணி அவருக்கு குழந்தை பாகியம் பெறப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான கண்டராதித்த சோழர், அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி, இவங்க எல்லாம் இங்க நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா விக்ரம சோழன் மற்றும் பல மன்னர்களால இந்த கோவில் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவிலை சுத்தி நிறைய செவி வழி செய்திகள் உண்டு. முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துலதான் திருப்போரூர் இருக்கு. அங்க அந்த சூரசம்ஹாரம் செய்யும் பொழுது அசுரர்களோட தலைகள்லாம் இங்க விழுந்ததுனால சிரம் விழுந்த பாக்கம், அதனால சிரம்பாக்கம்ன்றது மாதிரி செம்பாக்கம் ஆனதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க செம்பியன் மாதேவி திருப்பணிகள் செஞ்சதுனால செம்பாக்கம் ஆனதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ இந்த ஊர்ல நிறைய அருமையான கோவில்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஊர்ல ஒரு தெருக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகங்கள், அதாவது வாசுகி நாகம், ஆதிசேஷன் முதல்பட்ட நிறைய நாகங்கள் இங்க சிவபெருமான வழிபட்டதா சொல்லப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த வலி தாங்காம இந்த நாகங்கள் கக்கிய விஷத்தை தான் சிவபெருமானுக்கு உட்கொண்டார். அந்த ஒரு பாவம் தீர்றதுக்காக இங்க நாகங்கள் சிவபெருமான வழிபட்டு பாப விமோச்சனம் பெற்ற ஒரு இடமா இது சொல்லப்படுது. ஆக நாகதோஷம் இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல நம்மளும் அதுக்கான விமோச்சனத்தை பெறலாம். இது தவிர்த்து குழந்தை பாகியம் இல்லாதவங்க இந்த இடத்துல வேண்டி குழந்தை பாகியமும் பெறலாம். இங்க இருக்கிற இந்த சிவலிங்கம் நல்லா அழகா ஒரு லைட்டா ஒரு சாஞ்ச மாதிரி இருப்பாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற அம்பிகைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு. அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கோடிக்கணக்கான மந்திரங்களோட சக்தியை அந்த கிணறு உள்வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு நேரா நந்தி ரொம்ப அழகிய ரூபத்துல உட்கார்ந்திருப்பார். இந்த கோவில் ரொம்ப பழமையான ஒரு கோவில். இதுல சந்நிதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க, நவகிரகங்கள் இருக்கு. நவகிரகங்கள் சிவபெருமான வழிபட்ட இடம்னு கூட இது சொல்லப்படுது.
கோவிலோட திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரதோஷம், சிவராத்திரி காலங்கள்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கோவில்ல ரொம்ப விசேஷமா கருதப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல சித்தர்கள் இரவு நேரத்துல வந்து சிவபெருமானை வழிபடுறத ஒரு ஐதீகம் இருக்கு. அது ஐதீகம்னு மட்டும் சொல்ல முடியாது. நம்ம போய் அந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்தா அந்த ஒரு அமைதி மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை அது நமக்குள்ள நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது இதுல இன்னும் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு ரொம்ப அருகாமையில தசமகா வித்தைகள்ல ஒருத்தவங்களான ராஜராஜேஸ்வரி அவங்களுடைய திருக்கோவில் இருக்கு. அதுவும் பாலா திரிபுர சுந்தரி அம்மன் அவங்களுடைய அந்த கோவிலை அங்க நிர்மாணிச்சிருக்காங்க. தசமகா வித்தைகளையும் ஒரு சேர நீங்க சென்னையில ஒரு கோவில்ல பார்க்கணும்னா அது அந்த இடத்துலதான் பார்க்க முடியும். இந்த இடத்துல அதாவது ஜம்புகேஸ்வரர் அந்த கோவில்ல உட்கார்ந்தாலே நம்மளால நல்ல வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். முக்கியமா இந்த கோவிலுக்கு போனோம்னா கட்டாயமா நீங்க நினைக்கிறது நடக்கும். நான் நிறைய விஷயங்களை நினைச்சிருக்கேன். இந்த இடத்துல போய் எனக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த கோவில்ல போய் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. யான் பெற்ற இன்பம் பெருகை பயகம். இது திருப்பூரூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோவில். இந்த கோவிலுக்கு உள்ள போகணும் அப்படின்னா திருப்பூரூர்ல இருந்து செங்கல்பட்டு போற வழியில லெஃப்ட் சைட்லயே ஒரு ஆர்ச் தெரியும், ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து உங்களை வரவேற்பாரு. ஜம்புகேஸ்வரர்னாலே தெரியும் உங்களுக்கு. திருவானைக்காவல் போகும்பொழுது அங்க அதோடைய ஸ்தல புராணம் உங்களுக்கு தெரியும். அங்க வந்து நாவல் மரங்கள் நிறைந்த ஒரு இடம். இங்கேயும் நாவல் மரம் தான் விருட்சமா இருக்கு. அந்த ஊருக்குள்ள நீங்க என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இவ்வளவு அருமையான ஒரு கோவில்ல போய் நீங்களும் இந்த அமைதியை ஃபீல் பண்ணி எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நீங்க கோவில் போயிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல கோவிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.